ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2020 வெளியான ராட் அகேலே ஹே அப்படின்ற ஒரு தரமான கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ரகுவீர் சிங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரருங்க. அவருக்கு ஒரு 60-70 வயசு இருக்கும். பேரம்பேத்தி எடுக்கக்கூடிய வயசுல போயிட்டு ஒரு இளம்பெண்ணை ரெண்டாம் தரமா திருமணம் பண்றாருங்க. திருமணம் முடிஞ்ச கையோட முதலேர்வுக்கான ஏற்பாடு பண்ணப்படுது. முதலேர்வு ரூம்ல வச்சு அவர் கொல்லப்படுறாருங்க. இந்த கொலையை பண்ணது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. உண்மையிலேயே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா கில்லர் யாருன்னே தெரியலங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க உண்மையான கில்லர் இவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோட இறுதியில நீங்க கெஸ் பண்ண நபரும் உண்மையான கில்லரும் சேமா அப்படின்றத பார்ப்போம். ஜெனூனா கமெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. ஒரு லேடி அவங்க டிரைவர் கூட கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு இரவு நேரங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியா. இவங்க கார் மட்டும் தான் போயிட்டு இருக்குது. தூரத்துல ஒரு லாரி ஒன்று வந்துகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த லாரி கிட்ட வர ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த லாரி இந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த லாரி இந்த கார் மேல மோதி இந்த கார் தடம் புரண்டு அந்த காருக்குள்ள இருந்த அந்த லேடியும் டிரைவரும் பயங்கரமா அடிபடுறாங்க. அப்புறம் அந்த லாரி டிரைவர் இறங்கி வந்து இந்த காருக்குள்ள இருக்கிற 2 பேர்த்தையும், அதாவது உயிருக்கு போராடிட்டு இருக்கிற 2 பேர்த்தையுமே வெளியே இழுத்து கொடூரமான முறையில கொலை பண்ணிடுறாங்க. இவன் யாரு, எதற்காக இந்த லேடியும் அந்த டிரைவரையும் கொலை பண்றான் அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. கொலை பண்ணதோட மட்டும் இல்லாம இந்த 2 டெட் பாடிகளையும் பக்கத்துல இருக்கக்கூடிய லெதர் ஃபேக்டரிக்கு இழுத்துட்டு போறான். இவன் சக்தி வாய்ந்த ஆசிட் பாட்டில கையில வச்சிருக்காங்க. அந்த ஆசிடை ஊத்தி இந்த டெட் பாடியை கிளியர் பண்ண பாக்குறான். ஆசிட் பட்ட உடனே இந்த உடல் ஒரு மாதிரி சிதைய ஆரம்பிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தையெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவன் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இவன் கொண்டு வந்த ஆசிட் அப்படியே கவுந்து இவன் கை மேலேயே சிந்திருது. அந்த ஆசிட் பட்ட உடனே கையெல்லாம் கபகபன்னு எரிய ஆரம்பிக்குது. கதறான். அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரியில இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய லேக்ல போய் இறங்கிடுறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். நம்ம ஹீரோடைய அம்மாவை கட்டுறாங்க. ஹீரோடைய பேரு ஜட்டில் யாதவ். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிறாருங்க. நீண்ட நாட்களாவே வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணுமே அமைய மாட்டேது. அதனால எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கையோட அவங்க பையனோட போட்டோ எடுத்துட்டு போயிடுறது. அங்க வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இவன் தாமா என் பையன் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிறான், நீ அவனை கட்டிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்குற பொண்ணுங்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுதுங்க. ஹீரோக்கா ஒரே கோபம். இந்த மாதிரி போற வர ஃபங்க்ஷன்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியாமா அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எப்படிடா பொண்ணு கிடைக்கும், உனக்கு எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்தாச்சு, எந்த பொண்ணுமே உன்னை ஓகே பண்ண மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி காட்டுறதான் காட்டுறீங்க, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே எனக்கு பிடிக்கல, அந்த பொண்ணு கிட்ட போய் காமிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஆக்சுவலா ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஊருக்குள்ள ரகுவீர் சிங் அப்படின்ற ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அது ஒரு ஹை ப்ரொஃபைல் மர்டர் கேஸ். ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போக சொல்றாங்க. கொலை செய்யப்பட்ட ரகுவீர் சிங்கோடைய மச்சாங்காரன் தான் வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றாருங்க. ஹீரோ கேட்கிறாரு, வீடே ஒரு மாதிரி திருவிழா கோலத்துல இருக்குது, ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்க, கல்யாணம் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு, ரகுவீர் சிங்கோடைய பையனுக்கா பொண்ணுக்கா அப்படின்னு கேட்க, ரகுவீர் சிங்குக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக்கா இருக்குது. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க 2வது கல்யாணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பையன் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு கிறுக்க மாதிரி வெளியே வரான். அவன் ஏதோ ட்ரக் அடிக்ட் போல. உடனே வெளியெல்லாம் போக கூடாது அப்படின்னு ஹீரோ பிளாக் பண்றாரு. உடனே ரகுவீர் சிங்கோடைய பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து தம்பியை உள்ள கூட்டிட்டு போறாங்க. ரகுவீர் சிங்கோடைய பொண்ணு பேரு கருணாங்க. இவங்களுக்கு திருமணமாய் இப்ப பிரெக்னெண்டா இருந்துட்டு இருக்காங்க. பேரம்பேத்தி எடுக்கிற வயசுல தலைவன் 2வது கல்யாணம் பண்ணிருக்காருங்க. முதலேறு ரூம்லயே வச்சு 7:30 கூட்டிட்டாங்க. இப்ப ஃபர்தரா வீட்டுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற ஸ்டெப்ல ஃபுல்லா ஒரே கிளாஸா இருக்குது. அப்போ இறந்து போன ரகுவீர் சிங்கோடைய தங்கச்சி வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணை கூப்பிட்டு, நீ இந்த கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்ண மாட்டியா, அதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லங்க நான் முன்னாடியே கிளீன் பண்ணிட்டேன், மறுபடியும் எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படிங்கும் போது தங்கச்சி பொண்ணு வசுதா சொல்றா, இப்படிதான் கூட பேசுவியா, ஒழுங்கா கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த ரகுவீர் சிங்கோடைய மச்சாங்காரன் ஹீரோ கிட்ட, இந்த வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் எமோஷனலான ஆட்கள், அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்றாங்க. இப்போ பேசினாங்களே அவங்க தான் ரகுவீர் சிங்கோடைய தங்கச்சிக்கு வசுதா அப்படின்ற பொண்ணும் விக்ரம் அப்படின்ற ஒரு பையனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மாடியில இருந்து விக்ரம் அப்படியே இறங்கி வரான். கொலை நடந்த டைம்ல நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்க, நான் ஒரு 9 மணிக்கு என்னோட ஃபியான்சியை ட்ராப் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டதா சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நேரா அந்த முதலேறு ரூம்குள்ள போறாங்க. போய் பார்த்தா இந்த ரகுவீர் சிங் கொல்லப்பட்டிருக்கிறாருங்க. நெஞ்சில புல்லட் பாஞ்சிருக்குது, முகமெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவரை ஷூட் பண்ணி அடின்னு அடிச்சே சாவடிச்சிருந்திருக்காங்க. இப்போ ஹீரோ கேட்கிறாரு, இந்த ரகுவீர் சிங் உயிரோட இருக்கும்போது கடைசியா யார் பார்த்தது பேசினது அப்படின்னு கேட்க, இந்த விக்ரம் கடைசியா நான் தான் பேசினேன் அப்படின்றாரு. எப்படின்னு சொல்லி கேட்க, நான் 9 மணிக்கு என்னோட ஃபியான்சியை ட்ராப் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். ஒரு 11:30 தான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கு இடையில இவர் கால் பண்ணியிருந்தாரு, நான் போன்ல பேசினேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு 20 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம், நீ எப்படி 2 மணி நேரம் எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரகுவீர் சிங்கோட மச்சாங்காரன் சொல்றான், இல்லங்க இது வெட்டிங் சீசன் அப்படின்றதுனால இந்த ரோட்ல ஊர்வலம் எல்லாம் போவாங்க, வெளியே போறது ரொம்ப கஷ்டம், அதனாலதான் இவ்வளவு டிலே ஆயிருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. அது சரி, ரகுவீர் சிங்கோட
சிங்கோடைய முதல் மனைவி உங்க தங்கச்சி தானே, உங்க தங்கச்சி இருக்கும்போது எதுக்காக ரகுவீர் சிங்குக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, என் தங்கச்சி உயிரோட இல்லைங்க, இறந்துட்டா அப்படின்ற மாதிரி மச்சாங்காரன் சொல்றாப்ல. என்னங்க சொல்றீங்க, எப்படி அப்படின்னு கேட்க, ஆமாங்க, ஹைவே ராபரியில என்னோட தங்கச்சியும் டிரைவரும் கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய டெட் பாடி கூட கிடைக்கவே இல்லை, அந்த காரோட டெப்ரீஸ் மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சது. அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, சோ அந்த சம்பவத்தை தாங்க இப்ப மச்சாங்காரன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த சம்பவத்துல இறந்து போனது இந்த ரகுவீர் சிங்கோடைய முதல் மனைவி அப்படின்ற விஷயம் நமக்கு இப்போதைக்கு தெரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ மர்டர் வெப்பனை கையில் எடுக்கிறாரு. இந்த கன்னால தான் ரகுவீர் சிங்கை ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. கன் எடுத்து அசால்ட்டாக ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த சவுண்டு கூட அவங்க ஃபேமிலி ஆட்களுக்கு கேட்கல. அப்படிங்கும் போது அதான் சொன்னனே, இந்த ஏரியாவே வெட்டிங்க்கு ஃபேமஸான ஒரு ஏரியா. ஊர்வலமெல்லாம் போவாங்க, நார்மலாகவே கையில் கன்னெல்லாம் கேரி பண்ணுவாங்க, வானத்தை பார்த்து ஷூட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து கன் சவுண்டுக்கு பழக்கமாயிட்டாங்க. எந்த ஷூட்டிங் சவுண்டு கேட்டாலும் எங்கேயோ செலிப்ரேஷன் நடக்குதுன்னு தான் நினைப்பாங்க. அதனால தான் யாருமே உள்ள வரவே இல்லை அப்படின்ற மாதிரி மச்சாங்காரன் சொல்றாப்ல. சரி, இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு நேர் வழி மட்டும்தான் இருக்குதா, பேக் சைடில் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்க, டேங்க்ல தண்ணி நிரப்புறதுக்கு பேக் சைடில் ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அங்க போய் பார்க்கறாரு. அப்பதான் மணமகளுடைய ரூமையும் கவனிக்கிறாருங்க. ரகுவீர் சிங்குக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். அவர் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த லேடிக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும், இல்ல ஒரு 50 வயசு இருக்கும் அப்படின்ட்டு போய் டோர் ஓபன் பண்ணா நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஒரு 20-22 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாருங்க. முதலிரவுக்கும் தயாரா இருந்திருக்கிறாரு. அப்பதான் ரகுவீர் சிங் கொல்லப்பட்டிருக்கிறாரு. கீழே ஒரே சலசலப்பு சத்தம். என்னடான்னு வந்து பார்த்தா இந்த ரகுவீர் சிங்கோடைய மருமவன் அந்த இடத்துக்கு வந்து மகக்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா செத்து போயிட்டாரு, இனிமேல் அப்பா இடத்துல இருந்து எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துப்பேன், இந்த வீட்டோட அடுத்த வாரிசு நான் தான் அப்படின்னு குடிச்சுப்புட்டு வாந்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதை பார்க்கும்போது ரகுவீர் சிங்கோடைய பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இப்படி குடிகார கணவனை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டாங்க, அதுபோக அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்கிறாங்க. போதாத வரைக்கும் அவங்க அப்பா வேற கடைசி காலத்துல இப்படி பண்ணி வச்சிருக்காரு, அவர் யாரு கொண்டாங்கன்னு வேற தெரியல. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, போகக்கூடாது அப்படின்ட்டு. நேரா இந்த மணப்பெண்ணை விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு மணப்பெண்ணோட ரூமுக்குள்ள வராருங்க. இந்த மணப்பெண்ணோட பேரு ராதாங்க. நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பதிலாம் சொல்ல முடியாது, லேடி கான்ஸ்டபிள் வந்தாதான் பதில் சொல்லுவேன்றாங்க. லேடி கான்ஸ்டபிள் வருவாங்க, இப்போதைக்கு பேசிக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படிங்கும் போது எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பதில இந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார பொண்ணான சின்னி தான் ஆன்சர் பண்றா. ஹீரோக்கு கோவம் வருது. சின்னி நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல சின்னி கிளம்புறாங்க. நீ போகாத அப்படின்னு மணப்பெண் சொல்ல உடனே ஹீரோ மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. ராதா சொல்றாங்க, என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஒரு லீடும் கிடைக்காது, எந்த உதவியும் கிடைக்காது அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கதவு கிட்ட யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு போய் பார்த்தா ரகுவீர் சிங்கோடைய தங்கச்சி பொண்ணு வசுதாங்க. ஸோ வசுதாக்கும் இந்த மணப்பெண்ணுக்கும் ஆகிறதில்ல போல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஆம்புலன்ஸ் வந்துடுது. இந்த ரகுவீர் சிங்கோட டெட் பாடி ஏற்றி விட்டுட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஃபர்தராக ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோ இன்றைய இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு கிளம்புறாருங்க. அப்போ இந்த சின்னி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா மாடி மேலே இந்த மணப்பெண் நின்றுட்டு இருக்காங்க. சீக்கிரட்டாக ஏதோ ஒரு விஷயத்த மணப்பெண் ஹீரோ கிட்ட கன்வே பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது. வீட்டுக்கு போயிட்டு அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மணப்பெண்ணோட அட்ரஸ் அதில் போட்டுருக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த மணப்பெண் ராதாவை நம்ம ஹீரோக்கு முன்கூட்டியே தெரியுங்க. அது எப்படி அப்படின்றதுக்கான ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நாள் ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டோர் கிட்ட திடீர்னு ஒரு ஷால் வந்து ஹீரோ கையில் விழுது. யாருதான் இந்த ஷால் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க, அப்போ கரெக்டாக ஒருத்தர் வந்து என் பொண்ணுடைய ஷால் தான் இது, என் பொண்ணு ஜம்ப் பண்ணிட்டாளா, என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்க்குறா, ஓடி போக பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காரு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா அங்கே நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி இருக்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த அந்த பொண்ணோடைய அப்பா வந்து, நீ எங்கே போக பார்க்குற, எங்கேயும் போகாத, குதிச்சிடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ, நான் போலீஸ் தான், நீங்கள் போய் தூங்குங்க, நான் இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, இங்கே பாரு, உங்கள் அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்காத, வெளி உலகம் ரொம்ப மோசமானது, அதனால உங்கள் அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு ஒழுக்கமாக நீ வீட்டுக்கு போ, சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்க அப்பா கூடயே நம்ம ஹீரோ இந்த பொண்ணை அமுச்சு வச்சிருக்காருங்க. அந்த பொண்ணு தான் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இந்த வீட்டில் மணப்பொண்ணா இருந்திருக்கிறா. ஆனால் எப்படி இந்த பொண்ணு ஒரு கிழவனுக்கு வாக்குப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரியலங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரெடி ஆகி மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்கு வராரு. அப்போதான் இந்த ரகுவீர் சிங்கோடைய வெட்டிங்கில் எடுத்த வீடியோ கிடைக்குதுங்க. அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ரகுவீர் சிங்கோடைய பையன் கரண் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு முறை ட்ரக் வழக்கில் மாட்டி இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் எம்எல்ஏ வச்சு அந்த பையனை வெளியெல்லாம் எடுத்துருந்துருக்காங்க. ஸோ அவன் கிறுக்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, அதுக்கு காரணமே ட்ரக் தாங்க. அதுபோக இந்த எம்எல்ஏ வந்து இந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் அப்படின்றதும் தெரிய வருதுங்க. ஸோ அந்த வீடியோவை ஹீரோ திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நேராக இந்த ரகுவீர் சிங்கோடைய வீட்டுக்கு போறாருங்க. அங்கே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, நம்ம ஏதாவது விட்டுருப்போமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒரு மேகசின் கிடைக்குது. அந்த மேகசினில் ஃபுல்லாக பொண்ணுங்க ஃபோட்டோவாக இருக்குது. ஸோ அப்போ தான் தெரிய வருது ரகுவீர் சிங் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப வீக் அப்படின்ட்டு. அதுபோக ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்குதுங்க. அது என்ன ஃபோட்டோ அப்படின்றது தெரியல. அதெல்லாம் செக் பண்ணுறாரு. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு லீடும் கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரகுவீர் சிங்கோடைய பெட்டுக்கு கீழே ஒரு பாசி மணி மாதிரி ஒரு மணி கிடைக்குது. அதை ஹீரோ எவிடன்ஸாக எடுத்து வச்சுக்கிறாருங்க. இப்படி ஹீரோ எவிடன்ஸை சேகரிச்சுக்கிட்டு இருக்க வெளியே ஒரே சத்தங்க. என்னடான்னு பார்த்தா அந்த கரண் அப்படின்ற கிறுக்கு பையன் என்ன பண்ணியிருக்கானா, வீட்டில் இருக்கக்கூடிய பூனையை கன்று
வச்சு ஷூட் பண்ணி கொல்ல பார்த்துருக்கான். அப்போது நம்ம ராதா பார்த்தீங்கன்னா அதை பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே ஹீரோ போய் அந்த பிரச்சனையை தடுத்து இருந்திருக்காரு. அப்போது அவன் பயங்கரமாக வாய் பேசியிருக்கான். ஹீரோ பலார்னு கரண ஒரு அறவோட இறந்து போன ரகுவீர் சிங்கோடைய மருமகனுக்கு கோவம் வந்துருதுங்க. அது எப்படி இந்த வீட்டு பையன் மேலே நீ கை வைக்கலாம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு இந்த எம்எல்ஏக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டு பையன் மேலே இந்த போலீஸ்காரன் கையை வச்சுட்டான், அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை மாற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பெருசாக ரியாக்டே பண்ணிக்கலங்க. உடனே ராதாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ளே லாக் பண்ணி நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, உன்னுடைய அப்பா கிட்ட அன்னைக்கு நான் பாதுகாப்பாக அனுப்பிச்சு வச்சேன், ஆனால் நீ என்னடானா இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் ராதா என்ன நடந்தது அப்படின்றதே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராதாவுடைய அம்மா இறந்ததுக்கப்புறம் ராதாவுடைய அப்பா இந்த ரகுவீர் சிங் கிட்ட காசுப்பட்டு வித்துட்டாராம். இங்கே கொடுமைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதா ராதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரகுவீர் சிங் ராதாவை பயங்கரமாக அட்டாக்லாம் பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ அதுக்கான காயத்தையெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட காட்டும் போது ஹீரோக்கு கஷ்டமாக இருக்குது. அன்னைக்கு நான் உன்னை காப்பாற்றி உன்னோட அப்பா கிட்ட ஒப்படைச்சதுக்கு காரணமே வெளியுலகம் ரொம்ப மோசமானது, நீ உன்னோட அப்பா கிட்ட பாதுகாப்பாக இருப்பேன்ட்டு தான், ஆனால் இங்கே இப்படி கொடுமைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு இந்த ராதா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகுதுங்க. இப்போ இந்த எம்எல்ஏ வராருங்க. இந்த எம்எல்ஏவையும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க விசாரணை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த கல்யாணத்தில் வந்தவங்க போனவங்க எல்லாத்தையுமே விசாரணை பண்ணுறாங்க. இந்த எம்எல்ஏ பயங்கரமாக சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு உயர் அதிகாரிகளும் வந்திருக்காங்க. இப்போ இந்த வீட்டு பையன் மேலே கையை வச்சதுக்கான கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்றாரு. அப்போது அந்த ரகுவீர் சிங்கோடைய மருமகன் பார்த்தீங்களா உங்கள் முன்னாடி இப்படி எகத்தலமாக பேசுகிறானே, இவனை மாற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இந்த எம்எல்ஏ கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாருங்க. இப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கிட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூட வாங்குறாருங்க. இப்போ வெளியே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு வயசான லேடியை பார்த்துட்டு அவங்கள விசாரிக்கணுமே அப்படிங்கும்போது அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க, அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த வீட்டில் வேலை பார்க்குற சின்னியோட பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டாக்டர் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ரகுவீர் சிங்கை கன்னால் ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கன்னோடைய பேக் சைடை வச்சு அடின்னு அடிச்சிருந்திருக்காங்க. இந்த ரகுவீர் சிங் மேல செம்ம கான்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, எனக்கு ரகுவீர் சிங்கோட கொலை வழக்குல ரகுவீர் சிங்கோடைய தங்கச்சி பையன் விக்ரம் மேல டவுட் இருக்குன்றாரு, எதை வச்சு சொல்றீங்க அப்படிங்கும் போது ஆக்சுவலா கடைசியா பேசுனது விக்ரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு 11:30 மணிக்கு இந்த ரகுவீர் சிங் விக்ரமுக்கு கால் பண்ணதா வேற சொல்றான். அவர் எதுக்காக விக்ரமுக்கு கால் பண்ணியிருக்கணும், அவன் சொல்றது உண்மையா பொய்யான்றதை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனால் ஹீரோடைய அம்மா ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், சண்டே நீ ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வீட்டில் எப்போதுமே ஹீரோக்கும் ஹீரோடைய அம்மாக்கும் இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் சண்டை நடந்துகிட்டே இருக்குங்க. அப்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த விக்ரமோடைய மொபைல் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணினேன், அவன் சொல்கிறது உண்மைதான். 11:30 மணிக்கு விக்ரமுக்கு இந்த ரகுவீர் சிங் கால் பண்ணியிருக்கிறாரு. அதுபோக இந்த விக்ரமுக்கு ரிப்பீட்டடா ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துட்டே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த நம்பர் யாரோட இது அப்படின்னு சொல்லி கேட்க ட்ரேஸ் பண்ணா அது ரகுவீர் சிங் தான் காட்டுது, செகண்டரி நம்பர் போல அப்படிங்கும் போது சரி அந்த நம்பர் எனக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த நம்பருக்கு கால் பண்ணா ஒரு பொண்ணு தான் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்றாங்க. ஹலோ அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பொண்ணு யாரு அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. போனை கட் பண்ணிட்டு நேரடியாக அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக வராரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ராதா தான். ஸோ ராதா எதுக்காக விக்ரம் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அப்பதான் தெரிய வருது ராதாக்கும் விக்ரமுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்ட்டு. அவன் என்ன ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா உன்னை, நீ எதுனாலும் என்கிட்ட சொல்லு, உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கும் போது தேவையில்லாமல் என்கிட்ட சிம்பத்தி எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. விக்ரம் இது வரைக்கும் என்கிட்ட ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணது கிடையாது, நான் தான் விக்ரம் மேலே ஆசைப்பட்டிருக்கேன், விக்ரம் கூட பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக விக்ரம் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் ஃபோனில் பேசின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீங்களே வாண்டடாக சொல்லிட்டீங்கன்னா பெட்டர், இல்லாட்டி பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்க எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. உடனே நம்ம ஹீரோ போலீஸ் டீமை வச்சு இந்த விக்ரமை அரெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ விக்ரம் தான் இந்த வழக்கோடைய பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எந்த ஆங்கிளில் பார்க்கலாம் அப்படின்னா இந்த ரகுவீர் சிங் கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து விக்ரம் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்கு. மேபி இந்த விஷயம் ரகுவீர் சிங்குக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனால அவரை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி போட்டு தள்ளியிருக்கலாம். ஹீரோக்கு இந்த ராதா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுனால விக்ரம் மட்டுமே டார்கெட் பண்ணி விக்ரமை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாருங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக. விக்ரமோட அம்மாவும் தங்கச்சியும் அப்படியே ஏக்கத்தோட நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா ஹீரோ விக்ரம் கிட்ட சொல்றாரு, கொலை நடந்தப்போ உன்னுடைய செல்போன் டவர் லொக்கேஷன் வந்து வீட்டில் தான் இருந்திருக்குது, அப்போ நீ தான் வந்து ரகுவீர் சிங்கை கொலை பண்ணியிருக்க. அதுவும் எப்படி அப்படின்னா உன்னுடைய ஃபியான்சியை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்திருக்கிற, பேக் டோர் வழியாக உள்ளே வந்து ரகுவீர் சிங்கை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் பேக் டோர் வழியாகவே வெளியே போயிட்டு அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி ஃப்ரண்ட் டோர் வழியாக உள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் செல்ஃபோன் டவரை ட்ராக் பண்ணியிருக்கீங்க, அது எக்ஸாக்ட் லொக்கேஷனே கிடையாது, நான் அந்த ஏரியாவில் இருந்தால் கூட வீட்டில் இருக்கிற மாதிரி
தான் காமிச்சிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அப்படி நான் வந்து ரகுவீர் சிங்கை கொண்டுட்டு போயிருந்தா இவ்வளோ டைம் எடுத்திருக்கும். இந்த டைமுக்கு அப்புறம் ரகுவீர் சிங் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்திருக்கு, நான் அட்டன் பண்ணி பேசியிருக்கேன். அப்போ எனக்கு கால் பண்ணது ரகுவீர் சிங்கோடைய ஆன்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அங்கேயே ஆஃப் ஆகுறாரு. சாலிடான எவிடன்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வந்துட்டு என்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு விக்ரம் எகத்தலமா சொல்றான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப அந்த வெட்டிங் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ கொலை நடந்த டைம்ல பாத்தீங்கன்னா கரண்ட் போயிருந்துருக்குதுங்க. அப்போ இந்த ரகுவீர் சிங்கோடைய ரூம்குள்ள இந்த விளக்கு லைட்டை எடுத்துட்டு இந்த வீட்டில் வேலை பார்க்குற சின்னி அப்படின்ற பொண்ணு போயிட்டு வந்திருக்கா அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. நேராக சின்னியோட வீட்டுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சின்னி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தயங்குறா, சொல்லணும்னு தோணுது ஆனால் பயப்படுறா அப்படின்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இங்கே பாரு, உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லிடு அப்படிங்கும்போது, இல்லைங்க ஏதாவது சொன்னா என்னை வாழவே விட மாட்டாங்க, ஏன்னா என்னுடைய அப்பாவையும் பார்த்தீங்கன்னா கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னுடைய அப்பா இந்த ரகுவீர் சிங்கோடைய முதல் பொண்டாட்டியோட டிரைவர் தானே, அவங்க தான் ஏதோ ஹைவே ராபரியில் இறந்து போயிட்டு தான் எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடிய கதைங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அவங்கள பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் டெட் பாடி கிடைக்கவே இல்லை. என்னோட பாட்டி எங்கள் அப்பாவோடைய டெட் பாடி கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சு கடைசியில் மனநல பாதிக்கப்பட்டது தான் மிச்சம். அதனால அந்த வீட்டில் நடக்கிற விஷயத்த நான் ஏதாவது ஷேர் பண்ணேன்னா என்னையும் கொண்டுருவாங்க அப்படின்னு இந்த பொண்ணு பயப்படுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வழக்கை இங்கிருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ரகுவீர் சிங்கோடைய மனைவி ஆக்சிடென்ட் வழக்கில் இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வழக்கை கையில் எடுக்கிறாருங்க. இப்போ ஆக்சிடென்ட் ஆன வண்டி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுடைய கஸ்டடியில் தான் இருக்குது. அங்கே போய் செக் பண்ணுறாருங்க. சரி, இந்த வண்டியிலேருந்து அந்த கிரைம் சீன்லேருந்து கலெக்ட் பண்ண டெப்ரீஸ் எல்லாம் பார்க்கலாமா அப்படிங்கும்போது அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டெப்ரீஸை செக் பண்ணால் அது காரோடைய டெப்ரி மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு லாரியோட டெப்ரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர், அதில் எழுதியிருக்கிற எழுத்தெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தா இந்த ஊரில் இருக்கக்கூடிய லெதர் ஃபேக்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய லாரியோடது அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த லெதர் ஃபேக்ட்ரியில் போயிட்டு விசாரணை பண்ணுனா அந்த லெதர் ஃபேக்டரியை ஓன் பண்றது தோ மூலையில ஒரு கறிக்கடைக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெரிய ஃபேக்டரியை கட்டி விட்டுட்டு அவன் ஏன் கறிக்கடை வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா இந்த லெதர் ஃபேக்டரி எம்எல்ஏ தான் ஓன் பண்றாரு, அவருடைய பேர்ல வைக்காம இந்த கறிக்கடைக்காரன் பேர்ல வச்சிருக்காரு. எதுனாலும் நீங்க போய் அந்த கறிக்கடைக்காரனை பாருங்க அப்படிங்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கறிக்கடைக்காரங்கிட்ட எனக்கு உன் மேல டவுட் இருக்குது, கூப்பிடும் போதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிடுறாருங்க. அந்த கறிக்கடைக்காரன் நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணை வச்சிடறான். அவனுக்கு பின்னாடி இந்த எம்எல்ஏ இருக்கிறாரு அப்படின்றத போஸ்டர் மேல கையை வச்சு சிம்பாலிக்கா அவனும் வெளிப்படுத்துறாங்க. இப்போ ஹீரோ இந்த எம்எல்ஏ மீட் பண்றதுக்காக போறாரு. இந்த எம்எல்ஏ நீ என்ன விக்ரம் மட்டும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க, ஏன் ராதா விசாரிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ராதாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா அவ உங்க குடும்ப மானத்தையே வாங்கிடுவா, அதனால தான் வீட்டில் வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி நீ ஏதோ ஃபேக்டரியை பத்தி விசாரிச்சதெல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படிங்கும்போது, நான் ஃபேக்டரியை பத்தியோ உங்களை பத்தியோ எதுவும் விசாரணை பண்ணல, நான் இறந்து போன ரகுவீர் சிங்கை பத்தி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போலீஸ்காரங்களுக்கு அப்பப்போ இந்த ராங் இன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்த ராங் இன்ஃபர்மேஷன் தான் அது அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த எம்எல்ஏ கிட்ட மழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு, சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஹீரோடைய மனசுல வேற ஒரு விஷயத்தை வச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இறந்து போன ரகுவீர் சிங்கோடைய பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அங்க போயிட்டு அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது ரகுவீர் சிங்கோடைய பொண்ணு எதையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன் வரவே இல்லைங்க. அந்த டைம்ல ரகுவீர் சிங்கோட தங்கச்சி கிச்சனுக்கு போயிருக்கும் போது டக்குன்னு இவங்க எழுந்து வராங்க. அப்படியே தடுக்கி விட்டு விழாற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஹீரோடைய காதுல, எனக்கு எங்கள் அத்தை மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவங்க பையன் விக்ரமுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்பாங்க, நீங்கள் அவங்கள விசாரிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அவங்க அத்தை வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை கிட்ட நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க, நீங்கள் ஏன் இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பின்னாடி இந்த எம்எல்ஏ சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்றத வச்சே இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரகுவீர் சிங்கோடைய தங்கச்சி பொண்ணு வசுதா இருக்காளே, அவகிட்ட நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீ ஃபீல் பண்ண மாதிரியே தெரியலையே அப்படிங்கும்போது, நான் ஏன் ஃபீல் பண்ணணும், எனக்கு இந்த மெலோ ட்ராமாலாம் பிடிக்காது, நான் இவ்வளோ நாள் ஹாஸ்டலில் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சின்னியோட வீட்டுக்கு போயிட்டு, நீ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கிற எஃப்ஐஆர் நான் படித்தேன், நான் சீக்கிரமா என்கொயரி பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்டரியை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து இந்த ராதாவை மீட் பண்ணுறதுக்காக போறாருங்க. கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கான்ஸ்டபிளையும் கூட்டு போயிருக்காங்க. நீ தான் லேடி கான்ஸ்டபிள் வேணும்னு கேட்டியே, அதான் கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லா விஷயத்தையுமே சொல்லணும் அப்படிங்கும்போது, நான் தான் என்னோட கதையை சொல்லிட்டேனே, அதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படிங்கும்போது, விக்ரமுக்கும் உனக்கும் மட்டும்தான் அந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்கான மோட்டிவ் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்ல, யாருக்கு தெரியும் எங்களை விட தைரியமான ஆட்கள் யாராவது இருக்கலாமே அப்படின்ற மாதிரி இந்த ராதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சின்னியோட வீட்டுக்கு யாரோ ஒரு மர்ம நபர், அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னா பாத்தீங்களா, அந்த நபர் வந்துட்டு போறத சின்னியோட பாட்டி பாத்துறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க, இந்த சின்னிய யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, இந்த பொண்ணை போய் எவன்டா கொலை பண்ணி வச்சது அப்படின்ட்டு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆய்வு செய்யறாங்க. ஸோ ஆய்வு செஞ்சதுல ஒரு சில சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க.
சின்னியோட பாட்டி ரொம்ப எமோஷனலாக அழுகுறாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட மகனை இழந்த, இப்போ என் பேத்தியை இழந்துட்ட, என் பேத்தி போயிட்டா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ கஷ்டமா இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்கும் ஆர்குமெண்ட்டுங்க. அந்த ஆர்குமெண்ட்டில் ஹீரோ அவரோட அசிஸ்டண்ட் மேலே கையை வச்சிடறாரு. உடனே அசிஸ்டண்ட் போயிட்டு உயர் அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதுக்கு மேலே நான் இவர் கூடலாம் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. நீ செஞ்ச இந்த செயலுக்கு நான் நினச்சா உன்னை சஸ்பெண்ட் கூட பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உயர் அதிகாரி ஹீரோவை திட்டி விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது, கொல்ல ட்ரை பண்ணுது. ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சு ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு தான் போன போடுறாரு. இந்த மாதிரி என்ன ஒரு குரூப் அட்டாக் பண்ண பாக்குது அப்படிங்கும்போது, விளையாடிட்டு இருக்கிறியா, உன்னை யார் அட்டாக் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவிக்கு வரதுக்கு மறுத்துறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா இந்த ராதாவோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ராதா வீட்டுல இருந்து எஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ராதாவை ஒரு குரூப் கொல்ல பாக்குதுங்க. அவங்க கிட்ட இருந்து ராதாவை காப்பாத்தி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ பின்னாடி அந்த கும்பல் துரத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவும் ராதாவும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. ஸோ அந்த ட்ரெயின் வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த மர்ம நபர் துரத்திட்டே வந்து ராதாவை ஹீரோவையும் கொல்ல பாக்குறாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ராதா வந்து அடிச்சிடறாங்க. அப்போ அந்த நபர் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இப்போ ஹீரோவும் ராதாவும் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. ராதா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் கூட்டு போயிருக்காங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப சேஃப் அண்ட் சீக்கிரட்டா இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ். ரகுவீர் சிங் என்னை இங்கே தான் கூட்டு வருவாரு, இங்க கரண் மட்டும் தான் ஒரே ஒரு டைம் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா ராதா கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. ஆனா ராதா மறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட் இந்த சின்னியோட கொலை வழக்குல இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது டாக்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சின்னியோட கை விரல் நகங்கள்ல பாத்தீங்கன்னா டெட் செல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் மர்டரோடைய கையில டெட் ஸ்கின் இருந்ததை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த எம்எல்ஏயோட அடியாட்கள்லாம் வந்து உயரதிகாரியை பார்த்துட்டு போறத நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்துருக்காரு. அதுல ஒருத்தனுடைய கை பாத்தீங்கன்னா இந்த ஆசிட் பட்டு டேமேஜ் ஆயிருக்கிறத பாக்குறாரு. அப்போ இந்த எம்எல்ஏவோட அடியாளுக்கும் இந்த சின்னியோட கொலை வழக்குக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு சின்னியோட பாட்டிக்கிட்ட எல்லாம் போயிட்டு இவன் உங்களுக்கு தெரியுமா, இவனுக்கும் உங்களுடைய பேத்தியோட கொலை வழக்குக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ராதா கிட்ட உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் சொன்னாதான் உன்னை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கும்போது அப்போதான் ராதா அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ராதாக்கு விக்ரம் தான் பிடிச்சிருக்குது. விக்ரமும் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்காரு, காப்பாற்றுறேன்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் கடைசி நேரத்தில் விக்ரம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபியான்சியை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமண நிகழ்ச்சியிலேருந்து கிளம்பி போயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்ற மாதிரி நம்ம ராதா தொடர்ந்து விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த டைமில் விக்ரமுக்கு நிறைய கால்ஸ் நம்ம ராதா கிட்ட இருந்து போயிருந்துருக்குதுங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து எல்லாம் கைமீறி போயிடுச்சு, என்னாலும் கூட வாழலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு. இது எல்லாமே ரகுவீர் சிங்கோட ரூமுக்கு வெளியில தான் நடந்திருக்குது. ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே ரகுவீர் சிங் கேட்டுட்டார் போல அப்படின்ட்டு உள்ள போய் மன்னிப்பு கேட்கலான்னு போய் பார்த்தா உள்ள ரகுவீர் சிங் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. அதிர்ச்சியாய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி சின்னி வந்திருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ரம் தான் பார்த்தீங்கன்னா நாம இங்க இருந்தோம்னா நம்ம தான் மர்டரர்னு சொல்லிடுவாங்க, நான் சொல்ற மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பிளான் பண்ணி சொல்லியிருக்காரு. அதன்படி எல்லாருமே நடந்திருக்காங்க. விக்ரம் பேக்டோர் வழியாக வெளியே போயிட்டாரு. மணமகள் கெட்டப்பில் போயிட்டு ராதா அங்கேயே உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு ரகுவீர் சிங்கோட ஃபோன்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு செத்ததுக்கு அப்புறமும் ரகுவீர் சிங்கோட ஃபோன்லேருந்து விக்ரமுக்கு கால் போயிருக்குது. அதையே எவிடன்ஸாக வச்சு விக்ரம் தப்பிச்சிட்டாருங்க. ஆனால் உண்மையிலேயே ராதாவும் விக்ரமும் இந்த ரகுவீர் சிங்கை கொல்லலை அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. சரி, இதுக்கு மேலே ராதா எதுக்கு தலைமறைவாகி சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் ராதாவை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட உயர் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. உயர் அதிகாரி இந்த எம்எல்ஏ பக்கத்தில் தாங்க இருக்கிறாரு. எம்எல்ஏ கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது அவளை ஒப்படைச்சா என்ன, ஒப்படைக்கிட்டாட்டி என்ன, அவனால் என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரகுவீர் சிங்கோட வீட்டில் ஆய்வு செஞ்சதன் மூலமாக அவருக்கு ஒரு கவர் ஒன்று கிடச்சிருக்குதுங்க. அந்த கவரில் பார்த்தீங்கன்னா நர்சிங் ஹோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். அதில் ஒரு பில் இருக்கும். அது என்ன பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாஷனுக்கான பில்லு. அந்த பில் எடுத்துகிட்டு நேராக இந்த ரகுவீர் சிங்கோடைய மச்சாங்கிட்ட போயிட்டு உங்களுடைய தங்கச்சி இறந்து போகிறதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க, அபார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்காக தான் இங்கே வந்துட்டு போனாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலாக இந்த கரனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவனை பக்கத்தில் இருந்து என் தங்கச்சி பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வந்தது. அந்த காலில் யார் பேசினாங்கலாம் தெரியல. உடனே என் தங்கச்சி கிளம்பி போயிட்டா. அப்போ தான் அந்த டைமில் இந்த ராபரி கும்பல் வந்து என்னுடைய தங்கச்சியோட காரை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டிருக்காங்க, டெட் பாடியும் கிடைக்கல அப்படின்னு இந்த ரகுவீர் சிங்கோடைய மச்சாங்காரன் சொல்கிறான். அப்போ அந்த அபாஷன் பில்லு யாரோட இது அப்படின்ற கேள்வி நம்ம ஹீரோக்கு வருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா மறுபடியும் இந்த ரகுவீர் சிங்கோடைய வெட்டிங்ல எடுக்கப்பட்ட வீடியோவை தொடர்ந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதுல ஏதாவது லீடு கிடைக்குமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ராதாவை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா 2 ரவுடி பசங்க ராதாவை வாங்குறதுக்காக வரானுங்க.
டக்குன்னு நம்ம ஹீரோ களத்தில் இறங்கி அவனுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ தான் தெரிய வருது அவனுக்கு வேறு யாரும் கிடையாது, இந்த எம்எல்ஏவுடைய அடியாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக இந்த ராதாவை கூப்பிட்டுட்டு இந்த ரகுவீர் சிங்கோடைய வீட்டுக்கே போயிடுறாருங்க. அந்த இடத்துக்கு இந்த எம்எல்ஏவும் வராரு. அங்கே வச்சு நம்ம ஹீரோ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த அபாஷன் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த அபாஷன் பில்லு யாரோடையது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரிய வருது இந்த ரகுவீர் சிங்கோடைய தங்கச்சி பொண்ணுடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ரகுவீர் சிங்கு அவருடைய தங்கச்சி பொண்ணை அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாருங்க. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரகுவீர் சிங்கோடைய முதல் மனைவி பார்த்துட்டாங்க. அதை பார்த்து பயங்கரமாக ஷாக்காக இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரகுவீர் சிங்கோடைய தங்கச்சிக்கு ஃபோனை போட்டு அவங்க சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ரகுவீர் சிங்கோடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே தான் அவங்களுடைய பொண்ணை ரகுவீர் சிங் கிட்ட அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் விக்ரமுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கணும், விக்ரமுக்கு சொத்து வேணும் அப்படின்றதுக்காக தான் பொண்ணையே ரகுவீர் சிங் கிட்ட அமுச்சு வச்சிருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அன்னிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயம் ரகுவீர் சிங்கோடைய தங்கச்சிக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதனால இந்த எம்எல்ஏ கிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்திருக்காங்க. இந்த எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு ஏதோ ராபரி கும்பல் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி இந்த ரகுவீர் சிங்கோடைய முதல் மனைவியையும் அந்த டிரைவரையோட கதையும் முடிச்சிருந்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பில்லை வச்சு இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாருங்க. இதெல்லாம் கேட்கும்போது விக்ரமுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. தன்னுடைய அம்மா இவ்வளோ கேவலமானவங்களா அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்போ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ விக்ரம் பார்த்தீங்கன்னா நீ எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ மன உளைச்சல் தாங்க முடியாத விக்ரமோடைய அம்மா பார்த்தீங்கன்னா அங்கேயே தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. விக்ரமோடைய அம்மாக்கான இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வசுதா காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ வசுதாவோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. இந்த ரகுவீர் சிங் பயங்கரமான விமனைசருங்க. ஸோ தங்கச்சி பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இளம்பெண்ணையும் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறான். கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 65 வயசில். ஸோ அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த ரகுவீர் சிங்குக்கும் இந்த வசுதாக்கும் சண்டை வந்திருக்குதுங்க. அந்த சண்டையில் வசுதா ரொம்ப காண்டாயிட்டாங்க. இவ்வளோ கேவலமானவன் உயிரோடயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கன் எடுத்து பட்டுன்னு ஷூட் பண்ணி கொலவெறியோட அவன் முகத்தில் போட்டு அடின்னு அடிச்சிருந்துருக்காங்க. அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இவங்க ஷாலில் இருக்கக்கூடிய குண்டுமணி கீழே விழுந்திருக்குது. அந்த அடித்ததில் அந்த ஷாலில் ஃபுல்லாக ரத்தம் தெரிச்சிருக்குதுங்க. அந்த ரத்தம் இருக்கக்கூடிய ஷாலை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு இவங்க வேற ஷாலை போட்டுட்டு வந்து உட்காந்துருந்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அவர் வீடியோ கேசட்டில் பார்த்துருக்காரு. அதாவது இவ கொஞ்ச நேரம் இந்த ஷாலில் சுற்றிட்டு இருந்திருக்கிறா, அதுக்கப்புறம் வேற ஷாலில் வந்து அங்கே உட்காந்துருக்கிறா. அப்போ அந்த ஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடும் போது அந்த ஷாலில் இருக்கக்கூடிய குண்டுமணி தான் ஹீரோ எவிடன்ஸாக அடிச்சு வச்சிருந்திருக்காரு. ஸோ வசுதா தான் வந்து இந்த ரகுவீர் சிங்கை கொண்டிருக்கா அப்படின்றதையும் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் வசுதா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட லைஃபை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணுக்காக ஒரு ஸ்கூல் பேட்சை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீ ரெகுலராக நீ ஸ்கூலுக்கு போக தான் போகிற, நீ நல்லா தான் இருக்க போகிற அப்படின்ட்டு. அப்போ இந்த வழக்கில் கில்லர்னு யார் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தாங்க ஹீரோடைய அம்மா வீட்டில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸையே நம்ம ஹீரோ நல்லா குழப்பி விட்டுருக்கிறாருன்னு தெரிய வருது. ரகுவீர் சிங் அப்படின்ற நபர் வந்து விமனைசர் அப்படின்றதுனால ரகுவீர் சிங்கோடைய தங்கச்சி வந்து ரகுவீர் சிங்கை போட்டு தள்ளிட்டாங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் அவங்க தான் கில்லர் அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால எங்கே நம்மளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து ரகுவீர் சிங்கோடைய தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல். இப்போ வசுதா அப்படின்ற பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஜாயின் பண்ணி நிம்மதியாக ஸ்கூலுக்கு போகிறா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ராதாவை தேடி கண்டுபிடிச்சி ராதா கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாரு. ராதாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. அப்போ ராதா விக்ரமால இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ரமுக்கு தான் ஃபியான்சி இருக்குல்ல, ராதாவை விக்ரமும் சீட் தானே பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால தான் ராதா விக்ரமையும் விட்டுட்டு ஊர் பக்கமே போயிடலாம்னு நினச்சாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ராதா கிட்ட போயிட்டு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 2 பேர்த்த கொலை பண்ணான் இல்லையா, அதே சமயம் சின்னியும் கொலை பண்ணான் இல்லையா, அந்த கில்லரோடைய ஃபோட்டோவை ஒரு முறை நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் பாட்டி கிட்ட காமிச்சிருந்துருப்பாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா அவன் மேலே தீயை வச்சு கொளுத்தி சாவடிச்சிருவாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.